இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆள்மாறாட்டத்தில் கில்லாடியான ஆடவர் மீது வேலைவாய்ப்பு மோசடி குற்றச்சாட்டு. முடிந்தால் என்னை பிடியுங்கள் என சவால் விடுக்கும் பாணியில் ஆள்மாறாட்டம் செய்து வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்டு வந்த ஆடவர் நேற்று ஈப்போ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். 6 ஆண்டுகளாக போலீஸ் கண்ணில் மண்ணை தூவி ஆட்டம் காட்டி வந்த 44 வயது முகமது ஃபைருல் பஹருடின் மீது குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் மோசடி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அதாவது இல்லாத ஒரு விமானி வேலையை வாங்கி தருவதாக கூறி 60 வயது மாதவிடம் 2016 முதல் 2018 வரை மொத்தமாக 24,000 ரிங்கெட் பணத்தை அவர் பறித்துள்ளார். எனினும் அக்குற்றச்சாட்டை மறுத்து அந்நபர் விசாரணை கோரினர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை, அபராதம் பிறம்படி விதிக்கப்படலாம். ஆள்மாறாட்டத்தில் வல்லவரான அவ்வாடவர் அரசு தரப்பு துணை தலைமை வழக்கறிஞர், விமானி, எண்ணெய் எரிவாயு நிறுவனத்தின் பொறியியலாளர் என எத்தனையோ வேடமணிந்து தன்னிடம் சிக்கியவர்களை ஏமாற்றி வந்துள்ளார். 6 ஆண்டுகளாக தீவிரமாக தேடப்பட்டு வந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஸ்லாங்கூர் அம்பாங்கில் வைத்து அவர் கைதானார். 100 ஆண்டுகால வரலாற்றில் இந்திய கூட்டுறவு கழகத்திற்கான முதல் மாநாடு. நாட்டின் 100 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக இந்திய கூட்டுறவு கழகங்களுக்கான மாநாட்டை தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு ஏற்பாடு செய்துள்ளது. 2023ஆம் ஆண்டு மலேசிய கூட்டுறவு கொள்கை டாக்கம் 2030 கீழ் இந்திய கூட்டுறவு கழகங்களில் உள்ள சவால்களை கண்டறிவதுடன் அதன் எதிர்கால இலக்குகளை திட்டமிடுவதற்கு இம்மாநாடு துணை புரியும் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார். ஆக நம்ம பாத்தீங்கன்னா தொழில் முனைவோருக்கு ஒரு வகையில் உதவிகள் செய்திருக்கின்றோம். நாம் எல்லாம் செய்யவில்லை, ஆனால் ஒன்று ஒன்றாக செய்து வருகிறோம். இப்போது கூட்டுறவு கழகங்களுக்கு இந்த முயற்சியை நாம் உருவாக்க இருக்கிறோம் என்று கூறினார். நாட்டில் 15,000க்கும் மேற்பட்ட கூட்டுறவு கழகங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் அதில் 419க்கும் மேற்பட்ட கூட்டுறவு கழகங்கள் இந்தியர்களுக்கு சொந்தமானது என்று டாக்டர் ரமணன் சுட்டிக்காட்டினார். இம்மாதம் அக்டோபர் 13ஆம் தேதி கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் பேங்க் ராக்கெட் மண்டபத்தில் நடைபெறவிருக்கும் இம்மாநாட்டில் பல்வேறு கூட்டுறவு கழகங்களிலிருந்து 800க்கும் அதிகமானோர் கலந்து கொள்ளவிருக்கின்றனர். GISBH 9 பேரின் தடுப்பு காவல் நீட்டிப்பு. GISBH நிறுவன மூத்த தலைவரின் மனைவிகள் உட்பட 9 பேருக்கான தடுப்பு காவலை 1 நாள் மற்றும் 2 நாட்களுக்கு நீட்டிக்க ஷாலாம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் நேற்று அனுமதி அளித்தது. கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி தொடங்கிய அவர்களின் 7 நாட்களுக்கான தடுப்பு காவல் நேற்றுடன் நிறைவடைந்ததை முன்னிட்டு இந்த நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. போலீசாரின் விண்ணப்பத்தை பெற்றுக் கொண்ட பின்னர் 18 இருந்து 55 வயதுக்கு உட்பட்ட அவர்களின் தடுப்பு காவல் நீட்டிப்பை மேஜிஸ்ட்ரேட் எம் மகேஸ்வரி வெளியிட்டார். நேற்று காலை மணி 10:15 அளவில் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்களின் கடுமையான கட்டுப்பாட்டில் அவர்கள் அனைவரும் நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அந்த 9 பேரில் 2 ஆண்கள் உட்பட 7 பெண்களும் அடங்குவர். அவர்களில் 4 GISBH நிறுவன மூத்த தலைவர்களின் மனைவிகள் என்று நம்பப்பட்டது. GISBH சிறார்கள் குறித்து தாக்கல் செய்யப்படவிருந்த பரிந்துரை ஒத்திவைப்பு. GISBH நிறுவனத்துடன் தொடர்புடைய 572 சிறார்கள் மற்றும் 11 வயதினரின் பாதுகாப்பு மற்றும் எதிர்காலம் குறித்து இவ்வாரம் தாக்கல் செய்யப்படவிருந்த பரிந்துரை அறிக்கை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஓப்ஸ் குளோபல் சோதனை நடவடிக்கை மூலம் GISBH நிறுவனத்திற்கு தொடர்புடைய தொண்டு இல்லங்களில் இருந்து மேலும் சில சிறார்கள் காப்பாற்றப்பட்டு கூடுதல் தகவல் கிடைத்துள்ளதை தொடர்ந்து அப்பரிந்துரை தாக்கல் ஒத்திவைக்கப்பட்டதாக மகளிர், குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி கூறினார். அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் அப்பரிந்துரை தாக்கல் செய்யப்படலாம் என்று நான்சி சுக்ரி நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த வாரம் சமர்ப்பித்திருக்க வேண்டும். செயல்முறையை நாங்கள் விரைவுபடுத்த முடியும் என்று எதிர்பார்க்கவில்லை. அனைத்து சிறார்களும் இல்லை, இன்னும் சிலர் குறிப்பிட்ட செயல்முறைகளை பின்பற்ற வேண்டும் என்றார் அவர். சிறார்களின் எதிர்காலம், கல்வி, பாதுகாப்பு உட்பட அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்ட கால திட்டங்கள் குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று நான்சி சுக்ரி தெரிவித்தார். லெபனனில் வான்வழி தாக்குதல் 24 மணி நேரத்தில் 28 மருத்துவ பணியாளர்கள் பலி. கடந்த 24 மணி நேரத்தில் லெபனன் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலால் பணியில் இருந்த 28 மருத்துவ பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் தாக்குதல் தீவிரமடைந்து வருவதால்
பணிக்கு செல்வதையும் மருத்துவ பணியாளர்கள் தவிர்த்து வருவதாக உலக சுகாதார நிறுவனம் WHO தலைவர் டெட்ரஸ் அதனம் தெரிவித்தார். தெற்கு லெபனானில் 37 சுகாதார மையங்கள் மூடப்பட்டுள்ளன. பெய்ரூட்டில் 3 மருத்துவமனைகளில் ஊழியர்கள் மற்றும் நோயாளிகளை முழுமையாக வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மேலும் 2 மருத்துவமனைகளில் பகுதி அளவில் அவர்கள் வெளியேற்றப்பட்டனர். உலக சுகாதார நிறுவன ஊழியர்கள் உட்பட சுகாதார மற்றும் மனிதாபிமான பணியாளர்கள் மிகவும் கடினமான மற்றும் ஆபத்தான நிலைகளின் கீழ் மிகவும் குறைவான பொருட்களுடன் பணியாற்றி வருகின்றனர். இன்னும் சுகாதார பாதுகாப்பு தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகின்றது என்று அவர் கூறினார். நிலைமை மோசமாகி வருவதால் மருத்துவ ஊழியர்களுக்கு வலுவான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். லெபனானுக்கு செல்ல கட்டுப்பாடுகள் உள்ளதால் மருத்துவ பொருட்கள் உட்பட போதிய உதவி பொருட்களை அனுப்ப சிரமம் ஏற்பட்டுள்ளதாக டெட்ரஸ் கூறினார். கடந்த ஆண்டு தொடங்கி லெபனான் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களால் 127 குழந்தைகள் உட்பட மொத்தம் 2000 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 9384 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டின் சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. மத்திய கிழக்கில் மோதலை நிறுத்த அரசு தந்திர தீர்வு இல்லாதது கவலை அளிக்கிறது. அன்வார் மத்திய கிழக்கில் நிலவி வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர எந்தவொரு அரசு தந்திர தீர்வும் இல்லாதது கவலை அளிப்பதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். காசா, தென் லெபனான் உட்பட லெபனான் தலைநகர் பெய்ரூட்டை தாக்கிய இஸ்ரேல் இதர மத்திய கிழக்கு நாடுகளில் படையெடுக்கும் சாத்தியத்தை அன்வார் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுவரை மத்திய கிழக்கில் நிலவி வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர எந்தவொரு அரசு தந்திர தீர்வும் இல்லை. அங்கு நிலவும் சூழல் வேதனை அளிக்கிறது. ஏனெனில் தீபகற்ப காசாவில் போரை நிறுத்த நாங்கள் வலியுறுத்தினோம். ஆனால் காசாவிற்கு தொடரப்பட்டு தற்போது லெபனான் வரை தாக்குதல் நடத்தப்படுகிறது. பின்னர் தென் லெபனானில் தொடங்கி பெய்ரூட் வரை சென்றுள்ளது. அது எந்த நாடு என்றார் அவர். ஐக்கிய நாடுகள் சபை, ஐநாவும் இஸ்ரேலின் தாக்குதல்களை நிறுத்துவதற்கான வழியை கண்டறிய தவறு இருக்கும் நிலையில் அவ்வட்டாரத்தில் நிலவி வரும் நெருக்கடிக்கு அரசு தந்திர ரீதியில் தீர்வு உள்ளதா என்று கேள்வி எழுப்பப்பட்ட போது பிரதமர் அவ்வாறு கூறினார். ஆயிரக்கணக்கானோர் பலியாகி வரும் மத்திய கிழக்கில் மோதலை நிறுத்துவதற்கு அரபு மற்றும் இஸ்லாம் நாடுகள் உட்பட ஐநாவின் ஒத்துழைப்பும் அளப்பரியது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பாகிஸ்தானுக்கு மேற்கொண்ட அதிகாரப்பூர்வ பயணத்தை முடித்துக் கொண்ட அன்வார் மலேசிய ஊடகவியலாளர்களுடன் பேசினார். லெபனானில் இருந்து 4 மலேசியர்கள் நாடு திரும்பினர். நேற்று காலை லெபனானில் இருந்து 4 மலேசியர்கள் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIA வந்தடைந்ததை வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியது. பெய்ரூட்டில் இருந்து அவர்கள் புறப்படுவதற்கு அங்கே செயல்படும் மலேசிய தூதரகம் ஏற்பாடு செய்ததாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையின்படி பிஸ்மா புத்ரா கூறியது. லெபனானில் வசிக்கும் மலேசியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் உட்பட மொத்தம் 16 பேர் பாதுகாப்பாக நாடு திரும்புவதை உறுதி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. லெபனானில் உள்ள மலேசியர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்வதில் அமைச்சு கவனம் செலுத்தும். அங்குள்ள சூழ்நிலையை கண்காணித்து தேவையான உதவிகளை பெய்ரூட்டில் உள்ள மலேசிய தூதரகம் வழங்கும். ஒருநாள் பயணம் மேற்கொண்டு பிரதமர் வங்காளதேசம் சென்றுள்ளார். பாகிஸ்தானுக்கான தனது அதிகாரப்பூர்வ பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் நேற்று வங்காளதேசம் சென்றுள்ளார். மலேசிய நேரப்படி மணி 4ற்கு அவரை ஏற்றி சென்ற விமானம் டாக்காவில் உள்ள ஹஸ்ரத் ஷாஜ்லால் அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்கியது. வங்காளதேசத்தின் இடைக்கால அரசாங்க மூத்த ஆலோசகர் டாக்டர் முகமது யூனூஸ் பிரதமரை வரவேற்றார். அன்வாருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு வழங்கப்பட்டது. மலேசியா மற்றும் வங்காளதேச இடையிலான தூதரக உறவுகளை வலுப்படுத்தவும் நட்புறவை வளர்க்கவும் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனூஸ் உடனான இருதரப்பு சந்திப்பில் பிரதமர் கலந்து கொள்ள உள்ளார்.